ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord. 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 இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மெஸ்ஸியா, இயேசுவே மெஸ்ஸியா, இயேசுவே விடுதலை தருகிறவர். இயேசுவே விடுதலை தருகிறவர். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த இறை புகழ்ச்சியிலே எசாயா அதிகாரம் 6-8, யாரை நான் அனுப்புவேன் என் பணிக்காக, யார் போவார் என்று ஆண்டவர் கேட்டபோது எசாயா சொல்லுகிறார், அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி. கடவுள் இன்று நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பணிக்காக அழைத்து இருக்கிறார். விடுதலை பயண நூல்கள் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். முட்புதரிலே மோசேவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்த போது, இதோ நான் இருக்கிறேன், அடியேன் என்னை அனுப்பும் என்று சொல்லி மோசே ஆண்டவரிடம் வந்தார். அப்போது ஆண்டவர் சொன்னார், எகிப்திலே என் மக்கள் படும் வேதனையை நான் கண்டேன், நீ போ என்று சொல்லி தன் தூதரை, தனது பணியாளனை மக்களின் மீட்புக்காக அனுப்பினார். இன்று இந்த உலகம் முழுவதும் துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், தேவையில், அன்புக்காக ஏங்கும் நிலையில் இருக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே, என் மகளே, எனக்காக யார் போவார்? நாம் சொல்லுவோமா, மோசேவை போல இதோ அடியேன் இருக்கிறேன், அல்லது எசாயாவை போல இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி அந்த அழைக்கின்ற ஆண்டவரின் குரலுக்கு நம்முடைய பதில் என்ன? ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், இனி உனக்காக நான் வாழ முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவரை போற்றி புகழ்வோமா? உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன், ஒரு கோடி இடர்பாடு எது வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு என்பதை அருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். வழியும் ஒளியும் மாணவர், மாறாத அன்பும் இரக்கமும் உடையவர். வாழ்வும் வழியும் ஒளியும் மாணவர், மாறாத அன்பும் இரக்கமும் உடையவர். இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம், இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம் என்றே ஏற்றிட முடிவெடுத்தேன். நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன்.
இறைவனில் இரண்டர கலந்திடவும், இறைவனில் இரண்டர கலந்திடவும், இதயத்தின் ஆழத்தில் முடிவெடுத்தேன். நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். ஒரு கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு என்பதை உன் அருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். Praise the Lord. 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 அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர்கிட்ட பாடணும். ஆண்டவரே, இனி உனக்காக இனி வாழ நான் முடிவெடுத்தேன் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையெல்லாம் ஆண்டவரிடத்தில் தான் இருக்குவேன். அப்போதுதான் ஆண்டவருடைய அந்த அழைத்தல் வாழ்விலே நாம் நிலைத்து இருக்க முடியும். Praise the Lord. 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 பாருங்கள், தொடக்க நூல் 22வது அதிகாரம். ஆண்டவர் அபிரகாமை அபிரகாம் என்று அழைத்தவுடனேயே அபிரகாம் சொன்னார், ஆண்டவரே, அடியேன் இருக்கிறேன், உடைய ஒரே மகனை எனக்காக பலியிடு என்று சொன்னபோது அபிரகாம் தன் அழைத்தலில் நினைத்திருந்து, ஆண்டவரே, எல்லாத்துக்கும் நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே, ஏனென்றால் நான் உனக்காகத்தான் இருக்கிறேன், உம்முடைய படைப்பு ஆண்டவரே, நீர்தான் என் தலைவர், உனக்கு தெரியும் எனக்கு எது சரி என்று சொல்லி தன்னையே முழுமையாக தாழ்த்தி கொண்டார், ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நானும் நீங்களும் கூட, ஆண்டவரே, இதோ உம்மை நம்பி வாழும்போது நான் உறுதி பெறுகிறேன், உம்மிலே நான் நிறைவு பெறுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் வாழ்த்தி பாடுவோமா? வாழும்போது உறுதி பெறுகிறேன், உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன், உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன், இறைவா இறைவா அமைதி காண்கிறேன், நிறைவு அடைகிறேன், நான் அமைதி காண்கிறேன், உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன். என்னை மட்டும் நம்பும் போது இடறி விழுகிறேன், எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து தவிக்கிறேன், என்னை மட்டும் நம்பும் போது இடறி விழுகிறேன், எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து தவிக்கிறேன், என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைப்பேன், என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைப்பேன், இனி இமயமென தடைவரினும் எளிதாய் கடப்பே, எளிதாய் கடப்பே, நான் எளிதாய் கடப்பே, உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன்.
இருளின் சக்தி எந்த வாழ்வை பணிய சொல்லுதே. இறைவா உன் நினைவு என்னை துணிய சொல்லுதே. இருளின் சக்தி எந்த வாழ்வை பணிய சொல்லுதே. இறைவா உன் நினைவு என்னை துணிய சொல்லுதே. உன் சொல்லின் உறுதியில் நான் பயணம் செல்லுவேன். உன் சொல்லின் உறுதியில் நான் பயணம் செல்லுவேன். உண்மை அன்பு நீதியில் நான் என்றும் வாழுவேன். என்றும் வாழுவேன், நான் என்றும் வாழுவேன். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன். உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன். உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன். இறைவா இறைவா அமைதி காண்கிறேன். நிறைவு அடைகிறேன், நான் அமைதி காண்கிறேன். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன். Praise the Lord. 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 இதோ ஆண்டவரை நம்பி நாம் செல்லுகின்ற போது எனக்கு உறுதி கிடைக்கிறது. இதைத்தான் அன்னை மரியா தன் வாழ்விலே வாழ்ந்து காட்டினார். லூக்கா நற்செய்தி 1:38 ஆண்டவருடைய தூதர் மரியாவிடம், இதோ நீ கடவுளுடைய தாயாக போகிறாய் என்று சொன்னவுடனேயே, இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னையே முழுமையாக தாழ்த்தி தன் அழைத்தல் வாழ்வை அவர் கண்டுகொள்ளுகின்றார். பெருமைப்படவில்லை. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொள்ளுகிறார். இதோ நாமும், ஆண்டவரே என்னை நீ அழைத்திருக்கிறே, என்னில் நீர் என்ன கண்டீர்? தகுதியற்ற என்னை நீ அழைத்ததற்கு உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நாம் வாழ்த்துவோமா? எனில் என்ன கண்டீ என்னை நேசிக்க, இப்பாவிக்கு தகுதியில்லையே. எனில் என்ன கண்டீ என்னை நேசிக்க, இவ்வேளைக்கு தகுதியில்லையே. இன்பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர். என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர். என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க, இப்பாவிக்கு தகுதியில்லையே. என் இயேசுவே. உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு. உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு. உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா, பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா. எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க, இப்பாவிக்கு தகுதியில்லையே. என் இயேசுவே.
கிடந்த ஒரு பாவி நானையா, உந்தன் அன்பின் கயிற்றால் என்னை எழுப்பீரையா. பாவ சேற்றில் கிடந்த ஒரு பாவி நானையா, உந்தன் அன்பின் கயிற்றால் என்னை எழுப்பீரையா. உன்னேசம் போல் ஒன்றும் இங்கு இல்லையே, உன்னேசம் போல் ஒன்றும் இங்கு இல்லையே. எனிலென்ன கண்டே என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. எனிலென்ன கண்டே என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே. என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் குறைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் குறைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. என் இயேசுவே. எங்கள் அன்பார்ந்த ஆண்டவரே, தகுதியற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த தகுதியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் உம்முடைய ஆற்றல், சக்தி, உம்முடைய ஆசீர் வேண்டும். ஆண்டவரே, அப்போது நாங்கள் உங்களோடு இணைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் சக்தி பெறுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாவீது சொன்னாரே, வேற்று இடங்களில் வாழும் 1000 நாட்களை விட ஆண்டவருடைய ஆலய முற்றங்களில் வாழும் ஒரே ஒரு நாள் மேலானது என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, உன்னோடு நான் வாழும் ஒரே ஒரு நாள் எனக்கு போதும். அப்போது என்னுடைய வாழ்வின் பொருள் காலமே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஆண்டவரே, நான் நிறைவு பெறுவேன் என்று சொல்லி நம் ஆண்டவரை துதிப்போமா? நான் வாழும் ஒரு நாளே போதும், என் வாழ்வில் பொருளாகவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும், என் ஜீவன் உயிர் வாழவே. உன்னோடு நான் வாழும் ஒரு நாளே போதும், என் வாழ்வில் பொருளாகவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும், என் ஜீவன் உயிர் வாழவே. மனதில் என்றென்றும் மாறாது உன் பாசம், மனதில் என்றென்றும் மாறாது உன் பாசம். தெய்வமே, உன்னாலே நான் என்று வாழ்வேன். உயிராக உறவாக என் தேவா வாரும், என் வாழ்வில் குறை தீர்ந்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உன்னோடு நான் வாழும் ஒரு நாளே போதும், என் வாழ்வில் பொருளாகவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும், என் ஜீவன் உயிர் வாழவே. உன்னை விட்டு வெகு தூரம் சென்றே, ஊதாரி வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். உன்
நான் மறந்தேன், உதவாத செயல் எல்லாம் செய்தேன். உன்னை விட்டு வெகு தூரம் சென்றேன், ஊதாரி வாழ்க்கை நான் வாழ்கிறேன். உன் அன்பு நெறிகள் நான் மறந்தேன், உதவாத செயல் எல்லாம் செய்தேன். செல்வம் சேர்த்தேன் மகிழ்வே இல்லை, உறவை சேர்த்தேன் உணர்வே இல்லை. என் வாழ்வை நீ மாற்றுமே, என் வாழ்வை நீ மாற்றுமே. உயிராக உறவாக என் தேவ வாரும், என் வாழ்வில் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உன்னோடு நான் வாழும் ஒரு நாளே போதும், என் வாழ்வில் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும், என் ஜீவன் உயிர் வாழவே. தடுமாறும் என் வாழ்க்கை ஓடம், துணையாலே உன் கரையை சேரும். விழியோரம் அழிகின்ற நீரும், விடை தேடி உன் பாதம் சேரும். தடுமாறும் என் வாழ்க்கை ஓடம், துணையாலே உன் கரையை சேரும். விழியோரம் அழிகின்ற நீரும், விடை தேடி உன் பாதம் சேரும். என் வாழ்க்கையின் நம்பிக்கை நீ, உயிர் தேடிடும் உயிர் செல்வமே. என் வாழ்வின் எல்லாமே நீ, என் வாழ்வில் எல்லாமே நீ. உயிராக உறவாக என் தேவ வாரும், என் வாழ்வில் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உன்னோடு நான் வாழும் ஒரு நாளே போதும், என் வாழ்வில் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும், என் ஜீவன் உயிர் வாழவே. உன்னோடு நான் வாழும் ஒரு நாளே போதும், என் வாழ்வில் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும், என் ஜீவன் உயிர் வாழவே. உயிராக உறவாக என் தேவ வாரும், என் வாழ்வில் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உயிராக உறவாக என் தேவ வாரும், என் வாழ்வில் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். அப்படியே கரங்களை உயர்த்துமா. இதோ உயிராக உறவாக நம்மளே வாழுகின்ற ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எரேமியா 17:7-8 இறைவசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார்கள். அது நீரோடையை நோக்கி வேர்விடும். வெப்பமிகு காலத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இருக்காது. அது எப்போதும் கனி கொடுக்கும் என்று சொல்லி, ஆண்டவரே
உமோடு இணைந்திருந்து உம் அழைத்தலை உணர்ந்து நாங்கள் வாழ்கின்ற போது கனி கொடுப்பவர்களாக நாங்கள் மாறுவோம். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். ஆமென், 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 ஆமென். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். வாழ்வும் வழியும் ஒளியும் மாணவர், மாறாத அன்பும் இரக்கமும் உடையவர். வாழ்வும் வழியும் ஒளியும் மாணவர், மாறாத அன்பும் இரக்கமும் உடையவர். இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம், இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம் என்றே ஏற்றிட முடிவெடுத்தேன். நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். தீமைகள் பாவங்கள் விலகிடவும், தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும். தீமைகள் பாவங்கள் விலகிடவும், தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும். இறைவனில்